Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா every article that we are going to see today is going to get connected with US-Iran war, US-Israel Iran war. So in the war-நால how our economy is getting affected, how Indian economy or various sectors of Indian economy gets affected அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா ஆர்டிகல்ஸுமே பேச போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாருங்கள், US allows India to buy Russian oil for 30 days. See, இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் இந்தியாவை அலோவ் பண்ணுறதா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயந்தான். பிகாஸ் we have our own sovereignty and we have our strategic autonomy. ஸோ யூஎஸ் இந்தியாவுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத டிக்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி. we are not going to go deep into that. ஓகே, அது ஒரு விஷயம் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இன்றைக்கி இந்தியாவுடைய கரண்ட் ஆயில் சிச்சுவேஷன் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே நமக்கு இந்த நியூஸில் கொடுத்துருப்பாங்க. நேஷ்னல் ஃபியூவல் ரிசர்வ், இது நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் பற்றி பேசலை. ஆஸ் ஆஃப் நவ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 50 days வரும். 25 daysக்குரிய க்ரூட் ஆயில் ஸ்டாக் இருக்குது. ப்ளஸ் 25 daysக்கு பெட்ரோல் அண்ட் டீசல், அதாவது க்ரூட் ஆயில் ரிஃபைன் பண்ணி அடுத்த ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, ப்ராசஸ்டு க்ரூட் ஆயில், அது நமக்கு 25 days. ஸோ டோட்டல் 50 daysக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நியூஸில் ஆல்ரெடி வந்தது. ஸோ இப்போ நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு 30 days டைம் யூஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30 days we கேன் இம்போர்ட் ரஷ்யன் ஆயில் அப்படிங்கிற மாதிரி. பட் இன் ரியாலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லைக் முன்னை விட இப்போ கம்மியாக இருக்குது. லைக் ரஷ்யன் ஆயில் முன்னாடி இம்போர்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் லைக் லாஸ்ட் ஜான் 2026 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 19.3% குறைஞ்சிருக்கு. பட் we didn't completely stop buying or importing Russian crude. ஓகே, ஸோ ட்ரேட் டேட்டா என்ன சொல்லுது? இந்தியா இம்போர்ட்டட் $1.98 billion worth of Russian crude in January 2026. It has been the lowest in லாஸ்ட் 44 months. பட் நம்ம பை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அண்ட் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஷிப்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 25 to 40 days. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 50 days. ஸோ இந்த டைமில் நம்ம ரஷ்யன் ஆயில் அடுத்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இட் வில் பர்ஃபெக்ட்லி மேட்ச் அவர் ஆர் நமக்கு செட் ஆகி கரெக்டாக வரும் இந்த ட்ரான்சிட் டைம் எல்லாமே. ஓகே, ஸோ ஓவர் 55% ஆஃப் இந்தியாஸ் ஆயில் இம்போர்ட்ஸ், நம்ம முக்கால்வாசி 88% நம்ம க்ரூட் ஆயில் எக்ஸ்டர்னலாக தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கண்ட்ரிக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் நம்ம வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஒரு 55% நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக தான் வருது. அண்ட் இந்த ரூட்டை தான் லைக் இந்த நேரோ வாட்டர் பேசேஜ் தான் நமக்கு இப்போ யார் பிளாக் பண்ணியிருக்கா? ஈரான் பிளாக் பண்ணியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டேங்கர்ஸ் எல்லாம் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 55% நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக தான் வரும். அண்ட் குளோபல் லெவலில் ஒரு 20% க்ரூட் ஆயில் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் இந்த ரூட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அந்த மேஜர் ஏரியாவை பிளாக் பண்ணும்போது நமக்கு ஆயில் க்ரைசிஸ் அண்ட் ஈவன் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ரெண்டாவது, ஒய் ரஷ்யன் ஆயில் மேட்டர்ஸ் ஃபார் இந்தியா? ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வெஸ்ட் ஏஷியாவில் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்டு, அதனால் நமக்கு சப்ளை செயின் டிஸ்டர்ப்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு அடுத்த சோர்ஸ் இருக்கணும். ஒன் சோர்ஸே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ நமக்கு இங்கே வெஸ்ட் ஏஷியாவிலேருந்தே இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஆயில் பில்லு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம நியூஸில் பார்த்துட்டோம், ஒரு பேரல் நமக்கு $80+ இருந்தது அப்படின்னு. அண்ட் இப்போ நமக்கு ரொம்பவே ஹையாக ராக்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், ஸ்கை ராக்கெட்டிங் ஆயில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 90 பேரலை இப்போ $90 ஒரு பேரல் க்ராஸ் பண்ணுது அப்படின்னா இந்தியா மே ஃபேஸ் ஹை கேட், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் பற்றி ஆல்ரெடி நம்ம இஷ்யூ பார்த்துருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். எஸ், நமக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இம்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது இம்போர்ட்டை விட அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் பார்த்துருக்கோமா? ஸோ நமக்கு $90 பெர் பேரல் அப்படிங்கிற ப்ரைஸ் சுச்சுவேஷன் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா மே ஃபேஸ் ஹை கேட் ருப்பி டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. கரெக்டாக $1
மதிப்பு இந்திய ரூபாயின் மதிப்பு 95 ரூபாயை கடந்து போயிட்டுருக்கு. அண்ட் தென் ரைசிங் இன்ஃப்ளேஷன் அண்ட் சப்சிடி பர்டன். எஸ், அண்ட் வை ரஷ்யன் ஆயில் ஃபர்தராக நமக்கு ஆல்டர்னேட்டிவ் சப்ளை இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து நம்மளுடைய ப்ரைஸ் ஷாக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும் லைக் ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பெர் பேரலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது யார்கிட்ட வந்து சேரும்? கஸ்டமர்ஸ் தலையில் தானே வரும். ஸோ அந்த ப்ரைஸ் ஷாக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரஷ்யன் ஆயிலோடைய இம்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஷிப்பிங் டிலேஸை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கும் நமக்கு ஏன்னா நமக்கு வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வர்றதுக்கான டிலே இருக்குது. அதை தாண்டி நமக்கு ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் டைமிங் என்னது ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 40 டேஸ்க்குள்ளே நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதனால தான் ரஷ்யன் ஆயில் மேட்டர்ஸ். அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ட்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறது அந்த 30 days டைம்லைன் தான் கொடுத்துருக்காங்க. லைக் 30 days வந்து நீங்கள் உங்களுக்கு நான் வந்து ஒரு பீரியட் ஆஃப் ஒரு விண்டோ தரேன், அந்த விண்டோவில் நீங்கள் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு வாஷிங்டன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னது? இன்க்ரீஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் யூஎஸ் ஆயில் வந்து பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் ரஷ்யன் ஆயிலோடைய முன்னாடி வந்துட்டு நமக்கு ரஷ்யா அவங்களோட ஆயிலை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்தாங்க. அதாவது ஒரு பேரல்லே நமக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆச்சு, அதனால் நமக்கு ப்ரைஸ் இன்னுமே வந்து கம்மியாச்சு. பட் இந்த தடவை அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கம்மி. ஏன் அப்படின்னா சைனா இஸ் ஆல்சோ கம்பீட்டிங் ஃபார் ரஷ்யன் ஆயில் சப்ளைஸ். ஸோ இந்த இடத்துல ரஷ்யன் ஆயிலோட டிமாண்ட் வந்து அதிகமாகுதா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு வந்து ரஷ்யா நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க? ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ வாட்ஸ் அ கீ டேக்அவே டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ்? லைக் நமக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி, நம்ம எனர்ஜி செக்யூராக இருக்கணும், நம்ம எனர்ஜி நீட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும். இந்த பக்கம் யூஎஸ், இந்த பக்கம் ரஷ்யா, அண்ட் அந்த பக்கம் ஈரான். எஸ், அண்ட் தென் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. எஸ், நம்மளுடைய எக்கானமியை ஸ்டேபிளாக வச்சுக்கணும் வைல் மேனேஜிங் இட்ஸ் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியா வந்து லிட்ரலி இட்ஸ் வாக்கிங் ஆன் அ டைட் ரோப் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த வார்னால் ஆயில் செக்டர் எந்தளவுக்கு, எனர்ஜி செக்டர் வந்து எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்பிஜி. எஸ், நியூஸ் பார்த்தீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லாருமே. சென்டர் வந்து நமக்கு எல்பிஜி ப்ரொடக்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் தட்டுப்பாடாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு நியூஸில் பார்த்துருப்போம். எஸ், இதனால் ஹோட்டல்ஸ்லாம் கூட ஷட் டவுன் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்பிஜி ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஓகே, இதுவும் கனெக்டட் நியூஸ் தான் பாருங்கள். யூஸ் குக்கிங் ஆயில் ஜுடிஷியலி கன்சியூமர்ஸ் டோல்ட். ஸோ இது வந்து நமக்கு அதாவது பப்ளிக் நம்ம வந்து டொமெஸ்டிக் சிலிண்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபார் அவர் ஹவுஸ், ஃபார் அவர் ஹோம் பர்பஸ், அது வந்து நீங்கள் வந்து ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஓவர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அட்வைசரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய புக்கிங்ஸ்லாம் கூட சேஞ்சஸ் வந்துருக்கு. லைக் நீங்கள் ஒரு சிலிண்டர் தான் வாங்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் புக்கிங்லேருந்து 21 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டபுள் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா 30 நாளைக்கு அப்புறம் தான் உங்களால் அடுத்த புக்கிங் பண்ணவே முடியும். ஸோ இந்த மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. லைக் நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து தான் பண்ண முடியும். அண்ட் தென் ஓடிபி மஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபியூவலை சிக்கனமாக அதுக்கேற்றது எதுக்காக பயன்படுத்துகிறோமோ அதுக்காக மட்டும் பயன்படுத்தணும், தேவைக்கேற்ப பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற விதமாக தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இன்னும் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஹோட்டல்ஸில் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமர்ஷியல் கன்சியூமர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான சப்ளைஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த ஷார்ட்டேஜை வந்து எப்படி சமாளிக்க போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்பிஜி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி ரிஃபைனர்ஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் நியூஸ் வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட்டோட டிரெக்டிவ் இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் இன்வாக்ட் தி எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1955. எஸ், இந்த ஆக்ட் ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? மேஜராக இந்த ஆக்ட் எதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம்? COVID-19. எஸ், COVID-19 அப்போ பார்த்துருக்கோமா? எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். ஈவன் நமக்கு மாஸ்க், சானிடைசர் இதெல்லாம் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அப்படின்னு வந்ததா? அண்ட் ஆனியன்ஸ். எஸ்,
நிறைய விஷயம் நமக்கு எதெல்லாம் வந்து பதுக்குவாங்க, ஸ்டாக் பண்ணி வைக்கிறது, ஹோர்டிங், இந்த மாதிரியானதெல்லாம் வந்து நமக்கு எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 இது பண்ணியிருக்கோமா, இன்வோக் பண்ணியிருக்கோமா அந்த மாதிரி டைமில். ஸோ அதை தான் இப்போ வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆயில் ரிஃபைனர்ஸை வந்துட்டு நீங்கள் எல்பிஜி சிலிண்டர்ஸ், எல்பிஜியை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இது பண்ணுங்கள் அப்படிங்கிற டிரெக்டிவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன, எல்பிஜி தான் நமக்கு டொமஸ்டிக் குக்கிங் பர்பஸ்க்கு தேவை, கரெக்டாக. ஸோ அதை என்ஷூர் பண்ணணும், டு என்ஷூர் adequate domestic supply of cooking gas. Okay, and then addressing possible supply bottlenecks and distribution issues. ஸோ நமக்கு சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த இஷ்யூஸும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆயில் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி முன்னாடி நம்ம சொன்னது தான், எல்பிஜி ப்ரொடக்ஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் ஸ்ட்ரீம் ஷுட் பி டைவர்ட்டட் மெயின்லி ஃபார் எல்பிஜி இன்ஸ்டெட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ். ஸோ இந்த ரிஃபைனரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ், பெட்ரோல், டீசல் இல்லை பெட்ரோகெமிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு பயன்படுத்தாமல் எல்பிஜி ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்பிஜி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் கேஸஸ். எஸ், நமக்கு எல்பிஜி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, நேச்சுரல் கேஸ் ப்ளஸ் க்ரூட் ஆயில் ரிஃபைனிங், இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு எல்பிஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது ஒன்றும் இல்லை, நேச்சுரல் கேஸையும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் க்ரூட் ஆயிலையும் நம்ம ரிஃபைனிங் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ப்ராசஸ் பண்ணி வருது இல்லையா ஒரு ப்ராடக்ட்டு, அதுதான் நமக்கு எல்பிஜி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டைன். ஓகே, இது போக நமக்கு சில ஹைட்ரோ கார்பன்ஸும் அதில் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு எல்பிஜி பொறுத்த வரைக்கும் வாட் இட் இஸ் மேட் ஆஃப் அப்படிங்கிறது. அண்ட் உங்களுக்கே தெரியும் எல்பிஜி வந்து இட் இஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ், கரெக்டாக. அது வந்து ஓடர்லெஸ், அதுக்கு எல்பிஜி நம்ம யூஸ் பண்ணுற சிலிண்டருக்கு தனி ஸ்மெல் எதுவும் கிடையாது. பட் நம்ம ஸ்மெல் வந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் ஆட் பண்ணியிருப்போம். என்னதுக்கு? நமக்கு அப்போ தான் வந்து அது லீக் ஆனால் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் வாட் இஸ் தட் சப்ஸ்டன்ஸ் ஆர் கெமிக்கல்? எத்தைல் மெர்காப்டன். எஸ், ரிமெம்பர்? ஓகே, ஸோ இதுதான் நமக்கு மேஜராக எல்பிஜி இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் கேஸஸ் தான். அண்ட் அது வந்து ஓடர்லெஸ், அதுக்கு தனியாக ஸ்மெல் கொடுக்கணும், அதோட லீக், ஸோ தட் அது வந்து லீக் ஆனால் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணுறது தான் இந்த எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிறது. ஸோ கவர்மெண்ட் வந்து நமக்கு குக்கிங் ஃபியூவலில் எந்த ஷார்ட்டேஜும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அஷ்யூர் பண்ணுறதுக்கு தான் ரிஃபைனரிஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு நீங்கள் ப்ரொப்பேன் பியூட்டேன் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எல்பிஜி ப்ரொடக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள், கமர்ஷியலை விட அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ எல்பிஜி சப்ளை சிச்சுவேஷன், நமக்கு ஒரு 40% ஆஃப் எல்பிஜி டிமாண்ட் வந்து டொமஸ்டிக்கலாக நமக்கு ஆயில் கம்பெனிஸ் வந்து ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், தென் பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. 60% எல்பிஜி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், மேஜர்லி ஆர் மெயின்லி ஃப்ரம் தீஸ் பர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியா, கத்தார், இந்த மாதிரியான நாடுகள், கல்ஃப் நாடுகள்கிட்ட இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் அங்கே தான் இப்போ நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, வார் போயிட்டுருக்கு, கரெக்டாக, கான்ஃப்ளிக்ட், வெஸ்ட் ஏஷியன் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதனால தான் நமக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம பார்த்தது ஆயில், நமக்கு எனர்ஜி செக்டர், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஆகிறதுக்கான வாய்ப்புன்னு. இப்போ நம்ம வந்து சமையல் எரிவாயு பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, இது வந்து நமக்கு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த எல்பிஜி தட்டுப்பாடு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஷிப்பிங் ரூட் ஹேவ் அஃபெக்டட் இம்போர்ட்ஸ் அண்ட் திஸ் ஹேஸ் லெட் டு ஸ்லோவர் எல்பிஜி சப்ளைஸ் அண்ட் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக தான் நமக்கு எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டை கவர்மெண்ட் வந்து இன்வோக் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற செக்டர் எது பாருங்கள், இந்தியாவுடைய ஜெம் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி. உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து India has one of the large markets for these polished stones, கரெக்டாக.
கட் அண்ட் பாலிஷ்டு டைமண்ட்ஸ், தென் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் எல்லாம் இந்தியாவில் வந்து நல்ல அது ஒரு மேஜர் செக்டர். நம்ம வந்து ரஃப் டைமண்டை இம்போர்ட் பண்ணுவோம், அதை வந்து கட் அண்ட் பாலிஷ்டாக அகெயின் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு முக்கியமான செக்டர். அண்ட் இந்த வார்னால் அதுவுமே அஃபெக்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுடைய ஜெம் அண்ட் ஜுவல்லரி செக்டர் பற்றின ஒரு ஓவர்வியூ. இட் கான்ட்ரிபியூட்ஸ் approximately 7% to India's GDP and accounts for 10 to 12% of the country's total merchandise exports. ஸோ பார்த்துக்கோங்க, இந்தியாவுடைய ஜிடிபியில் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7% நமக்கு இந்த ஜெம் அண்ட் ஜுவல்லரி செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொத்த மர்க்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லையுமே ஒரு 10 to 12% இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுமார் ஒரு 50 லட்சம் 5 மில்லியன் பீப்புளுக்கு ஒரு வாழ்வாதாரமும் இதில் வந்து இருக்குது. நமக்கு சூரத்தை வந்து இதில் மேஜர் செக்டாராக மேஜர் ஹப்பாக சொல்லுவோம். ஜெம் அண்ட் ஜுவல்லரிக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூரத்தை வந்துட்டு ஒரு மேஜர் ஹப்பாக சொல்லுவோம். ஸோ அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஹைலி ஸ்கில்டு ஆர்டிசன்ஸில் இருந்து நமக்கு ரீட்டைலில் நேஷன் வைட் சேல்ஸ் பண்ணுறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வரைக்குமே இந்த நம்பியே ஒரு வாழ்வாதாரமாக வச்சுருக்கிறதே வந்துட்டு ஒரு 5 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. அண்ட் வேர்ல்டு லெவலில் குளோபல் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் வேர்ல்டு டைமண்ட்ஸை வந்து இந்தியா ப்ராசஸ் பண்ணுது பை வால்யூம். அண்ட் சூரத் தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு மேஜர் மேனுஃபேக்சரிங் ஹப். குளோபல் லெவல்லையுமே அது வந்து பெரிய ஒரு ஹப், டைமண்ட் ஹப். அண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கட்டிங் அண்ட் பாலிஷிங் சென்டரும் இந்தியா தான். ஸோ நமக்கு வந்து 60% ஆஃப் குளோபல் டைமண்ட் வேல்யூக்கு வந்து நம்ம தான் வந்து கட்டிங் அண்ட் பாலிஷிங் எல்லாமே இது பண்ணுறது. அண்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? cut and polished diamonds, gold jewelry, plain and studded, silver and platinum jewelry, and rapidly growing lab grown diamonds. எஸ், லேப் க்ரோன் டைமண்ட்ஸும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய மேஜர் மார்க்கெட் இந்த செக்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா USA, UAE அண்ட் ஹாங்காங். அண்ட் நம்ம இந்த ரீசெண்டாக சைன் பண்ணோம் இல்லையா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்தியா UAE CEPA காம்ப்ரிஹென்சிவ் எக்கானமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், தென் EUவோட சைன் பண்ண ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இது எல்லாமே வந்து இந்த செக்டார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஓவர்வியூ பார்த்தாச்சா? தென் இப்போது நமக்கு வெஸ்ட் ஏஷியன் கான்ஃப்ளிக்ட் வந்து எந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? எஸ், US இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் கிராஜுவலாக நமக்கு கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அந்த ரீஜன் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு இந்தியாவுடைய சப்ளை செயினே வந்து மொத்தமாகவே வந்து இட் ஹாஸ் கிவன் அ டியூவல் ஷாக் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ளை சைட் ஷாக், அப்ஸ்ட்ரீம் டிஸ்ரப்ஷன்ஸ். அதாவது நம்ம வந்து ரா மெட்டீரியல் வந்து இம்போர்ட் பண்ண, அதாவது ரா அண்ட் ரஃப் டைமண்ட்ஸையும் அந்த கோல்ட் புல்லியனையும் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஓகே, நம்ம இம்போர்ட் பண்ணி ஃபர்தராக அதை வந்து பாலிஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு சப்ளை சைட் டிஸ்ரப்ஷன் அதை சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம இந்தியா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 30% இம்போர்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம் ஃபார் ரஃப் டைமண்ட்ஸ் அண்ட் கோல்ட் புல்லியன். அது வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் தென் இது வந்து நமக்கு இம்போர்ட் வந்து லாஸ்ட் இயரை விட 2025, அதாவது 2022 விட 2025 $28 பில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இப்போ நமக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து லாக் பண்ணி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஆஃப் இம்போர்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நவ் டிமாண்ட் சைட் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்ரப்ஷன் அப்படின்னா நமக்கு மேஜராக எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? UAE USA முன்னாடியே பார்த்தோமா? ஸோ அது வந்து இப்போ அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம கட் அண்ட் பாலிஷ் டைமண்ட்ஸ், அதாவது ரஃப் டைமண்ட்ஸ் வாங்குறது, அதாவது இம்போர்ட் பண்ணுற ரஃப் டைமண்ட்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய CPD, அதாவது கட் அண்ட் பாலிஷ் டைமண்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஜுவல்லரி, அது வந்து நமக்கு ப்ரைமரி டெஸ்டினேஷன் UAE. இப்போ அங்கேயுமே நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியலை. ஸோ ரெண்டு பக்கமும் டூவல் ஷாக் அப்படின்னு இதை தான் நம்ம சொல்கிறோம். சப்ளை சைடும் நமக்கு டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு, டிமாண்ட் சைடும் நமக்கு டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு. அதாவது அங்கேருந்து இங்கே நமக்கு இம்போர்ட் பண்ணுறதும் கஷ்டமாயிருச்சு, இங்கேருந்து நம்ம வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி பாலிஷ் பண்ணி வச்சுருக்கதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் கஷ்டமாயிடுச்சு. சரி, நம்ம கொஞ்சம் ரூட்டை மாற்றி ரெட் சி வழியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம யோசித்தாலுமே அது வந்து ஃப்ரைட் சார்ஜு, இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நமக்கு இந்தியன் எக்ஸ்போர்ட்டை அகெயின் வந்து லெஸ் காம்படிட்டிவ் ஆகுறதா பார்க்குது. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் செக்டர் எப்படி அஃபெக்ட் ஆகுது, எனர்ஜி செக்டர் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். தென் LPG எப்படி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டோம். நவ்
ஜெம் அண்ட் ஜுவல்லரி செக்டர் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலி ஃபர்டிலைசர் செக்டர், அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர்னே சொல்லலாம். ஃபர்டிலைசர் எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஏன்னா நம்ம ஃபர்டிலைசருமே செல்ஃப் ரிலையன்ட் கிடையாது, கரெக்டாக. இந்தியாவுடைய ஃபர்டிலைசர் செக்டர் ஆர் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியுமே இம்போர்ட் டிபெண்ட் தான். ஸோ இந்தியாவோட ஃபர்டிலைசர் செக்டர் ஓவர்வியூ பாருங்கள். இந்தியாவுடைய ஃபுட் செக்யூரிட்டிக்கு காரணம் பேக்போனே வந்துட்டு நமக்கு ஃபர்டிலைசர்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா தான் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். இதில் நமக்கு ஃபர்டிலைசர் பொறுத்த வரைக்கும் 3 விதமாக இருக்குது, கரெக்டாக. ஒன்று வந்து யூரியா அண்ட் அனதர் ஒன் இஸ் டேப் அண்ட் தென் என்பிகே. எஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இது வந்து டைஅமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இது 3 தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர். யூரியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் கன்சியூம் நைட்ரோஜினஸ் ஃபர்டிலைசர் அண்ட் இது வந்து நமக்கு கவர்மெண்ட் சப்சிடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டேப் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பாஸ்பேட்டிக் நியூட்ரியன்ட் ஃபார் ரூட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இந்தியாவில் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது, பட் அதுக்குரிய ரா மெட்டீரியல் இருக்குது இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூரியாக்கெல்லாம் ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் தான். அந்த நேச்சுரல் கேஸை நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம எல்பிஜி விஷயத்தில் பார்த்தோம், கரெக்டாக. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ராக் பாஸ்பேட்டாக இருக்கட்டும், சல்ஃபராக இருக்கட்டும், பாஸ்பரிக் ஆசிடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரியான நிலைமையில தான் இருக்கும். இதுக்கப்புறம் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்டிலைசரே வந்து ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இப்போ வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்ளை செயின் கம்ப்ளீட்டாக இப்போ டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ சிச்சுவேஷன். அகெயின் நமக்கு ஃபர்டிலைசர் தட்டுப்பாடு, உரத்தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி இதில் கவர்மெண்ட்டோட ரோல், ஒரு கவர்மெண்ட் எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த ஃபர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் ஆஃப் 1985. அண்ட் நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீமும் வந்துட்டு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இதுக்கும் ஃப்யூச்சரில் தட்டுப்பாடு வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் எனி டைம் சூன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட ரிசர்வ்ஸ் நிறையா இருக்குது, நம்ம வந்து முன்னாடியே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர் பஃபர் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரீசன்ட் டைமில் நமக்கு 40 to 60% நமக்கு நேச்சுரல் கேஸ் சப்ளைஸ் வந்து டிப் ஆகிருக்கு. நமக்கு தெரியும் ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு நேச்சுரல் கேஸ் ரொம்ப முக்கியம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், கரெக்டாக. யூரியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குலாம் நேச்சுரல் கேஸ் தான் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது எவ்வளோ டிப் ஆகிருக்கு, 40 to 60% டிப் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் டிஸ்டர்ப்ட் ஆன இந்த டைமில் வந்துட்டு நமக்கு உரத்தட்டுப்பாடு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ரிசர்வ்ஸ் கவுண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் வந்து இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து இந்த டைஅமோனியம் பாஸ்பேட் டேப்போட ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை என்பிகேவோட ஸ்டாக்காக இருக்கட்டும், நம்மக்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நேச்சுரல் கேஸ் சப்ளையை நாங்கள் கேரண்டி பண்ணுறோம், அது இட்ஸ் அவர் டாப் நேஷ்னல் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்டிலைசர் இருந்தால் தான் அடுத்த காரப் சீசனுக்கு ஃபார்மர்ஸ் வந்து க்ராப்ஸ் வந்து இது பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அண்ட் ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்சோ என்கரேஜ் டு ப்ரொசீட் வித் கரீஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் விதவுட் பேனிக், ஸ்டாக்ஸ் ஆர் சஃபிஷியன்ட் டு கவர் த என்டையர் சீசன். ஸோ நீங்கள் கரீஃப் சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, உரம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தில் விதைக்காமல் போயிடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கரீஃப் சீசன் அடுத்து வந்து நெல்லை விதைக்கணுமா, எதை ஸ்டார்ட் பண்ணணுமோ நீங்கள் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உரத்தட்டுப்பாடு வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் ஃபர்டிலைசர் செக்டர்கிட்ட நேச்சுரல் கேஸ் கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனையும் எந்த விதத்துலையும் ஸ்டாப் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், நமக்கு இந்த ஒரு வார்னால் இந்தியன் எக்கானமிஸ், இந்தியாவுக்கும் அந்த வார்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு வச்சாலுமே பாருங்கள் எந்த அளவுக்கு என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டு ஸ்டார்டிங் ஃப்ரம் எனர்ஜி செக்டர், நமக்கு எல்பிஜி, தென் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அண்ட் தென் ஃபர்டிலைசர் செக்டர். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கார்மெண்ட் செக்டர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, டெக்ஸ்டைல் செக்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். எஸ், தென் டீ எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகிறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியன் எக்கானமி வந்து நிறையாவே அஃபெக்ட் ஆகுது இந்த வார்னால். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி எந்த அளவுக்கு வந்து இந்த வார் வந்து இன்னும் ஃபர்தராக இந்தியன் எக்கானமி அஃபெக்ட் ஆகுது, இல்லை வார் வந்து ஒரு சீஸ்ஃபயர் வந்து ரீச் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.